வணக்கங்க, என் பேர் பிரேமகுமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் படிச்சு கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் அண்ட் சேஃப்டி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. BTC யூஎஸ் டவுன்லோட் பண்ணிங்க. டெய்லி டைம் வச்சுருங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $79,474 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ ப்ரைஸு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிட்டு அது அப்படியே ரிஜெக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து டெலகிராமில் நம்ம வந்து ஆடியோவாக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஆடியோ கேட்டிருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 1:30 மணிக்கு நான் கொடுத்துருப்பேன் அந்த ஆடியோ. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இந்த கேண்டல் தான் சரிங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நைட்டு மார்க்கெட் அதாவது அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மேபி ப்ரைஸ் நம்மளுக்கு மேலே போய் கூட க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு ஓகேங்களா, டியூஸ்டே, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ BTC நம்மளுக்கு கிட்டத்தட்ட 81,500க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டில் வந்து நம்மளுக்கு 81,500க்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக நம்மளுக்கு புல்லிஷ் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இங்கே என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் 76,000க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 76,000க்கு கீழே வந்து வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அதாவது இந்த ஏரியாவில் என்ன சொன்னேன்னா 76,000க்கு கீழே டெய்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஏரியாவில் என்ன சொன்னேன்னா 76,000க்கு கீழே வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லி கேண்டில் வந்து கீழே 74க்கும் வந்திருக்கு. ஆனால் இன்னும் வந்து இந்த வாரம் முடியல. ஓகேங்களா? ஸோ அப்படி 74,000க்கும் வந்துட்டு திரும்ப ப்ரைஸ் இங்கேருந்து மேலே ஏறுந்துன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகும். சரிங்களா? நான் சொல்கிறது வீக்லிலேயே நல்லா வந்து டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, மண்டே நம்மளுக்கு இந்த மாதிரி ரிஜெக்ஷன் அது தெரியுங்களா, கீழே இருக்க எல்லா ஸ்டாப் லாஸும் இப்போ ஹண்ட் பண்ணிட்டான். இப்போ மேலே வந்து மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு தான் ரெடியாக நிற்கிறானுங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி சினாரியோ ஓகேங்களா, இதே மாதிரி சினாரியோ தான் இந்த 49,000லையும் நடந்துருது. சரிங்களா? இந்த 49,000 வந்தது இல்லைங்களா? ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து நல்லாவே ஷூட் அவுட் ஆகுது மேலே. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த 49,000க்கு வந்த கேண்டலும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே தான். சரிங்களா? அதே மாதிரி ஸோ நேற்று நம்மளுக்கு வந்த ஃபார்ம் ஆன கேண்டில் கூட நம்மளுக்கு மண்டே தான். ஓகேங்களா? இதை மண்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பியரிஷ் மொமெண்ட்டோ வந்தாலும் சரி, இல்லைன்னா பெரிய புல்லிஷ் மொமெண்ட்டோ வந்தாலும் சரி, அதுவும் என்னென்னா மார்னிங் ஹவர்ஸில் சரிங்களா வந்ததுன்னா அந்த வந்து மேக்ஸிமம் ட்ராப் நடக்குதா சான்சஸ் இருக்கும். ஈவினிங்கே அந்த ட்ரெண்டை வந்து மாற்றி விட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இதை தான் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு நம்மளுக்கு புல்லிஷில் தான் இருக்குது, இன்னும் பேரிஷ் மாறல. ஸோ நம்மளுக்கு நேற்று கேண்டலும் நல்லா ரிஜெக்ஷன் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ மேபி இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு V-ஷேப் ரிக்கவரி கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்படி வந்ததுன்னா இந்த ஆல் டைம் ஐ உடச்சிட்டு மேலே போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடச்சிட்டு நல்லாவே மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஓகே. இதுதான் நான் வந்து இதில் சொல்ல வேண்டியது அனாலிசிஸ். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம ஒரு டாபிக் எடுப்போம். சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் ஓகேங்களா, இது என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக ஆராய்ச்சி பண்ணும்போது ஸோ எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருது. ஓகேங்களா? அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னமோ அது கரெக்டாக கோயின்சைட் ஆகிற மாதிரி தெரியுது. நீங்களும் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள் எப்படின்றது. சரிங்களா? இதுதான் அப்படின்றத நான் சொல்லலை, ஆனால் இது மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே, இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா AMD அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? AMD அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா அக்குமுலேஷன் அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேட் மோடில் இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகும். மேனிப்புலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கன்சால்டேட் ஆகும்போது என்ன நடக்கும்னா கீழேயும் மேலேயும் நம்மளுக்கு அதிக அளவில் வந்து ஸ்டாப் லாஸ் சேரும்.
ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் புல்லிஷ்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த கீழே இருக்க ஸ்டாப் லாஸை தான் ஹன் பண்ணுவானுங்க. ஓகேங்களா. கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே மேலே தூக்கின்னு போவாங்க. ஸோ இந்த மேனிப்புலேஷன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த அக்குமுலேஷனை விட கொஞ்சம் தான் ட்ராப் ஆகி இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணும். மேனிப்புலேட்னா இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹன் பண்ணிவிடும், மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸில் அப்படியே ஹோல்டாகி நிற்கும். ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸை அடித்து நவுத்தி மேலே தூக்குவாங்க. இங்கேருந்து இங்கே போகிற தூரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பான்ஷன் மூவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. இதுதான் வந்து நான் பார்த்த விஷயம். ஸோ இதை நம்ம பிடிசியில் பாருங்களேன். ஸோ பிடிசியில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். அதே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அக்குமுலேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ இது மேனிப்புலேஷன் ஃபேஸ் மாதிரி இருக்குது. சரிங்களா. ஸோ நான் சொல்கிறது வந்து வீக்லி கேண்டல்லே பார்ப்போம். ஓகேங்களா. வீக்லி கேண்டல். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஃபேஸ் மாதிரி இருக்குது. இந்த மேனிப்புலேஷன் ஃபேஸ் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டை டேப் பண்ணி தான் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ போயின்னு இருக்குது. சரிங்களா. அந்த இடத்துல தான் நின்றுன்னு இருக்குது. இது மேனிப்புலேஷன் ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதே மேனிப்புலேஷன் ஃபேஸாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அக்குமுலேஷனுங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு அக்குமுலேஷன் இருக்குது. அதே மாதிரி மேனிப்புலேஷன் பாருங்கள், ஒரு லோ வந்துருக்கு, அதுக்கப்புறம் இந்த லோவை எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போகிற மாதிரி இருக்குது. சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லோ வந்திருக்கு, அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அகெயின் ஒரு லோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போ அடுத்து வந்து அதில் நம்மளுக்கு என்னவா இருக்குது, அடுத்து நம்மளுக்கு வந்து மேலே போயிட்டு இந்த ஹையை பிரேக் அவுட் ஆனவுடனே அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் டமால் மேலே. ஓகேங்களா. ஒரு ராக்கெட்டு. ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துலேருந்து என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அக்குமுலேஷன் ஏஎம்டி ப்ராசஸை பொறுத்து வச்சு பார்க்கும்போது இது பர்ஃபெக்டாக அழகாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகி ஒரு ஹை போயிட்டு திரும்ப ஒரு லோ ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அப்போது இதுதான் நம்மளுக்கு கடைசி லோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான், அதாவது நான் சொல்லணுன்னா இதுதான் வந்து ரொம்ப லீஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஹையை தூக்கின உடனே அகெயின் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு ஃபேஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ இதுதான் இதில் நடக்கிற மாதிரி, அதாவது இந்த மார்க்கெட் ஏஎம்டி இந்த ப்ராசஸ் தான் இப்போதைக்கு இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இதை தான் நான் உட்காந்து கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னன்றது ரொம்ப நேரமாக நான் யோசிச்சு என்னன்றது எனக்கு புரியலை ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. சரி இது என்னவா இருக்கும் சொல்லி நிறைய அனாலிசிஸ் பண்ணி நிறைய இது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸாக இதை ட்ராவல் பண்ணுதுன்னா இப்போ நாம் இருக்கிறது ரொம்ப 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 சீப்பஸ்ட்டு ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து மார்க்கெட்டு பெருசாக ஷூட் அவுட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் புல்லிஷுன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் நான் வந்து புல்லிஷாக இருக்குது வாய்வர்த்தியாக சொல்லலை. ஸோ சம் அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ஓவராலாக வந்து புல்லிஷ் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அது என்ன பேட்டர்ன்றது என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால கொஞ்சம் தடுமாறி இருந்தேன். பட் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் இது வந்து என்ன பேட்டர்ன் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டி அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஓகேங்களா. இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எவ்வளோ பேர் இதை சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அதாவது இப்போ இருக்க கரண்ட் சினாரி வந்து ஏஎம்டி பேட்டர்னில் இருக்குன்றது யூடியூப்பில் சொல்லியிருக்காங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் இது நான் சொன்னது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்க. யாரும் சொன்னாங்க என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்ன மாதிரி தெரில. ஸோ நான் வந்து இப்போ இந்த பேட்டர்னை பார்க்கும்போது நான் கன்ஃபார்மே பண்ண ஓகே இதுதான் அப்படின்றது. ஓகேங்களா. இதான் ஏஎம்டி ப்ராசஸில் தான் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றது. சரிங்களா. ஸோ மேபி இதுக்கப்புறம் வந்து இதை பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் போடுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இந்த 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 இடத்துல கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. இந்த இடத்துல கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து பெரிய ஃபால் வரப்போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டரும் டபுள் டாப் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருந்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ
இந்த ப்ராசஸ், அதாவது இந்த ப்ராசஸ் பவரிங்கும் போது இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகும்போது சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆகுதுன்னா நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 1,45,000க்கும் பிடிசி போகுன்றது. ஸோ அதுக்கான டார்கெட் 1,45,000க்கும் இங்கிருந்தே மார்க்கெட் ஷூட் அவுட்டுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1,45,000ன்றது இப்போ இருக்க லோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இப்போ வந்த லோ பார்த்தீங்கன்னா 74,400. ஓகேங்களா. ஸோ 74,400 கிட்ட வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கணக்கு பண்ணிங்கன்னா கூட 100% வருது. 1,45,000ன்றது கிட்டத்தட்ட வந்து 100% கிட்ட வருது. ஓகேங்களா. நல்லா கணக்கு பண்ணிக்கோங்க. 74,400 அப்படியே கணக்கு பண்ணிங்கன்னா கூட கிட்டத்தட்ட வருது. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் எப்படின்றது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இங்கேருந்து மார்க்கெட்டு பெருசாக ஷூட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பியரிஷாக இருக்குமோ சொல்லி பயந்துன்னு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஐடியா, ஒரு ஒளிவட்டம் மாதிரியும் வரும். ப்ளஸ் வந்து என்னென்னா ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். இதை வந்து நீங்களும் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுதான் நடக்குதுன்னு நான் சொல்லலை, ஆனால் இது மாதிரி தான் மார்க்கெட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. நீங்களும் போய் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த விஷயம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் பார்த்தது வந்து இது நான் தான் புதுசாக சொல்லியிருக்கேன்னா இல்லைன்னா ஏற்கனவே இது நடந்திருக்கா, ப்ளஸ் உங்களோட வியூவும் எனக்கு தெரியணும். ஓகேங்களா. அதனால் வந்து உங்களுக்கு சப்போஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிசிடி ராக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டைப் பண்ணுங்கள். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸோ சிசிடி ராக்ஸ், ஏன்னா இது நான் ரொம்ப யோசித்து ரொம்ப நேரம் வந்து இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து சிசிடி ராக்ஸ்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வியூ என்னன்றது எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இந்த அனாலிசிஸ் பண்ணதுக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி நடக்குது மார்க்கெட்டுன்றது. ஸோ இந்த அனாலிசிஸ் பிரகாரம் இது நடக்குதுன்னா அடுத்து நம்மளுக்கு 1,45,000ன்றது ஷுவர் கேரண்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட்டு போகுதுன்னா ஓகேங்களா. நான் 1,45,000ன்றது சும்மா ஏனோ தானோன்னு சொல்லலை. ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இப்போது இதில் ஒரு விஷயம், ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிடிசியில் தான் இது நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தலைவன் இத்தீரியம்லும் இது நடந்திருக்கு. ஸோ அதே ப்ராசஸ் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இத்தீரியமில் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அக்குமுலேஷன். ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ அக்குமுலேஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன். ப்ரைஸ் கீழே நல்லா வந்திருக்குங்களா. ஸோ இது வந்து மேனிப்புலேஷன். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லோ, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லோ வந்திருக்கு. ஓகேங்களா. மேனிப்புலேஷன். அப்போது இங்கேருந்தும் கூட இத்தீரியம் நல்லா ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகுது தான். ஸோ என்னுடைய ஏற்கனவே நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ 6,000லேருந்து 8,000 இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகிற வந்து 6,000லேருந்து 8,000க்கும் இவன் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அக்குமுலேஷன் கிடையாது, இந்த அக்குமுலேஷன் இத்தீரியம்க்கு வந்து இந்த அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது இத்தீரியம்லேயும் இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இத்தீரியமில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸு இங்கேருந்து நல்லா ஷூட் அவுட் ஆகிட்டு அதோ இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகுது பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்கொம்பாக போகிறதுக்கு, அதாவது செங்குத்தாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஹையை தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் ஷூட் அவுட், ரெண்டாவது ஷூட் அவுட். ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்விங்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஸோ லைக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேங்க. ஸோ லைக்கு கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 200 லைக்ஸாக வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லி இது எல்லாமே என்னோடய ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.